கிறிஸ்துவிற்குள் அருமையானவர்களே, மகிமையான வேலைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் தாமே நமக்கு தருகின்ற செய்தி திருமுழுக்கு, கிறிஸ்துவோடு மரித்து உயிர்த்தெழுதல். நீரே ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய கிறிஸ்து என்று மத்தேயு 16:16 பேதுருவானவர் இயேசுவை நோக்கி கூறியதும், என் ஆண்டவரே என் தேவனே என்று யோவான் 20:28 தோமா கூறிய வார்த்தைகளே திருமுழுக்கு பெற்றுக்கொண்ட நாம் ஒவ்வொருவரும் கூறும் அனுபவம் நிறைந்த சாட்சியின் வார்த்தைகளாகும். திருமுழுக்கு பேப்டிசம் என்ற வார்த்தையானது பேப்டைன் என்ற கிரேக்க வார்த்தையிலிருந்து வந்ததாகும். கிறிஸ்துவுக்கு முன் 250வது ஆண்டில் 72 மொழிபெயர்ப்பாளர்கள் அமர்ந்து பழைய ஏற்பாட்டினை எபிரேய மொழியிலிருந்து கிரேக்க மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டு செப்துஜென்ட் இந்த வார்த்தையை பயன்படுத்தினர். இவ்வார்த்தையானது மூழ்குதல் அல்லது கழுவுதல் என்ற அர்த்தம் கொண்டதாகும். யோபு 9:31 நாகமான் யோர்தான் நதியில் மூழ்கி சுகம் பெற்றான். 2 ராஜாக்கள் 5:14 இதே வார்த்தையை லூக்கா 13:10 யோவான் 11:38 நாம் வாசிக்கிறோம். இன்று நாம் சீர்திருத்த திருச்சபையாக ஏற்றுக்கொண்ட 2 சாக்கிரமங்களில் திருமுழுக்கு ஒன்றாகும். இயேசுவானவர் உயிர்த்து பரமேறுவதற்கு முன் தமது சீடர்களை பார்த்து, நீங்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அவர்களுக்கு பிதா, குமாரன், பரிசுத்த ஆவிய நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுங்கள் என்ற அதிகாரத்தை கொடுத்தார். மத்தேயு 28:19 இந்த அதிகாரமானது பரலோகத்திலிருந்து வந்ததாகும், பரிசுத்தமானதாகும், மனிதனால் உண்டானதல்ல. த சேக்ரட் ரைட் ஆஃப் பேப்டிசம். இதுவே கிறிஸ்தவ திருச்சபையின் அடிப்படையும் முதன்மையானதாகும். திருமுழுக்கு பெறுபவர் ரட்சிக்கப்படுவர் என்று இயேசுவானவர் மார்க் 16:16 கூறுகிறார். திருமுழுக்கு என்பது ரட்சிப்பே ஆகும். இந்த பரிசுத்த சாக்கிரமந்தாகிய திருமுழுக்கை நாம் எப்படி ஆசரிக்கிறோம், எப்படி கொடுக்கிறோம் என்பது பொருள் அல்ல, அதனால் பெற்றுக்கொள்கின்ற ஆசீர்வாதமே முக்கியமானதாகும். அதனின்படியாகத்தான் பெந்தெகோஸ்தே நாளில் 3000 பேரும் தொடர்ந்து 4000 பேரும் ஞானஸ்நானம் பெற்று ரட்சிக்கப்பட்டனர். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் என்று அப்போஸ்தலர் 2:47 வாசிக்கிறோம். திருமுழுக்கு பெற்ற கொர்நேலியு, லீதியாள், பிலிப்பு பட்டண சிறை காவலர்கள் வீட்டார் அனைவருமாக சேர்ந்து பெரியோர் சிறியோருமாக இணைந்து ஞானஸ்நானம் பெற்றனர். பரிசுத்த பவுலடியார் ரோமர் 6வது அதிகாரம் முதல் 11 வசனங்களில் திருமுழுக்கு பற்றி விரிந்து கூறுகிறார். திருமுழுக்கினாலே பழைய மனிதன் அவரோடு கூட சிலுவையில் அடைக்கப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டு அவரது உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்படுகிறோம் என்று கூறுகிறார். பாவத்திற்கு நீங்களாகி விடுதலையாக்கப்படுகிறோம். நமது பாவமும் பாவ உணர்வும் அவரது மரணத்தினாலே புதிய பலனும் புதிய ஜீவனும் பெறுகிறோம். 6வது அதிகாரம் 10வது வசனத்தில் இயேசுவானவர் ஒரே தரம் மரித்தும் பிழைத்திருக்கிறார் என்று கூறுவதை போன்று நாமும் ஒரே தரம் திருமுழுக்கு பெற்று பிழைத்திருப்போம். இயேசுவானவர் உலகம் உண்டானது முதல் ஒரே தரம் வெளிப்பட்டு ஒரே தரம் பலியிடப்பட்டு ஒரே தரம் மறித்து நமக்கு ரட்சிப்பை அருளினார் என்று எபிரேயர் 9:26-28 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்கிறோம். இதுவே நாம் வழிபாடுகளில் கூறும் நிசையா விசுவாச பிரமாணமாகும். இந்த நாளுக்கான நற்செய்தி பகுதியை யோவான் 12வது அதிகாரம் 20-26 அடங்கிய வார்த்தைகளை பார்க்கும் பொழுது, இயேசுவானவர் தமது சீடர்களுடன் எருசலேமிற்கு பஸ்கா பண்டிகை அனுசரிக்கும்படியாக வருகிறார். இந்த எருசலேமில் தான் இயேசுவானவர் பஸ்கா பலியாக அடைக்கப்பட போகிறார். அவர் அப்படி வந்த பொழுது சில கிரேக்கர் இயேசுவை காணும்படி வந்து பிலிப்பு இடத்தில், நாங்கள் இயேசுவை காண விரும்புகிறோம், we would like to see Jesus என்றனர். பிலிப்பு உடனே அதனை அந்திரேயாவிற்கு தெரியப்படுத்தினார். அந்திரேயா, பிலிப்பு ஆகிய இந்த 2 பேருடைய பெயர்களும் கிரேக்க பெயர்களாகும். இயேசுவிடம் தனது மகள் சுகமடைய வேண்டும் என்று வந்த செரபோனிக்கேயா தேசத்தால் ஒரு கிரேக்க பெண்ணே. மார்க் 7:26 இயேசுவை சிலுவையில் அறையும்படிக்கான விசாரணை செய்தபோது ஏரோது இயேசுவை காண ஆவலாய் காத்திருந்தான் என்பதாக
லூக்கா 23:8 வாசிக்கிறோம். எனவே பிலிப்பு, அந்திரேயா ஆகிய இந்த 2 சீடர்களின் உதவியினால் கிரேக்கர் இயேசுவோடு வந்தபோது இயேசுவானவர் மனிதகுமாரன் மகிமைப்படும் வேளை வந்தது, த டைம் ஹேஸ் கம் ஃபார் தி சன் ஆஃப் மேன் டு பி குளோரிஃபைடு என்கிறார். மகிமைப்படும் வேளை என்றால் அவரது பாடுகள் நிறைந்த சிலுவையின் மரண வேளையாகும். தமது மரண வேளையை மகிமின் வேளை என்றே இயேசு கூறுகிறார். கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாக வேண்டும், அப்பொழுது அது நிறைந்த பலன் கொடுக்கும் என்கிறார். கிறிஸ்துவின் மரணமே திருமுழுக்காகும். கிரைஸ்ட் டெத் இஸ் பேப்டிசம். திருமுழுக்கினாலே நாம் அவருடன் அடக்கம் பண்ணப்பட்டு அவர் உயிர்த்தெழுதலிலே பங்கு கொள்கிறோம். கிறிஸ்துவின் வாழ்க்கை அற்புதம் போதனைகள் மட்டுமல்ல, அவரது மரணமே நிறைந்த பலனாக மனுக்குலத்திற்கு மீட்பினை அருளியது. எனவே யோவான் 12:26 இயேசுவானவர் தமது அடியார்களுக்கு கூறியது, என்னை பின்பற்றுங்கள், ஃபாலோ மீ என்றார். நாமும் இராணுவ வீரர்கள் தளபதியை பின்பற்றுவதைப் போல, மாணவர்கள் ஆசிரியரை பின்பற்றுவது போல, தலைவனை தொண்டர்கள் பின்பற்றுவது போல, நல்ல மேய்ப்பனாகிய இயேசுவாகிய அவரை நாம் பின்பற்றுவோம். இந்த நாளிலும் அவர்தாமே நமக்கு அருளிய திருமுழுக்கின் இந்த செய்தியானது நமது அர்ப்பணிப்பிற்கும் நமது ஊழியத்திற்கும் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமென்.